பண்டோரா கிரகத்தின் காவிய சாகசம் தொடர்கிறது. ஜேம்ஸ் கேமரூனின் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட அவதார் நெருப்பும் சாம்பலும் திரைப்படம் புதிய அத்தியாயத்தை எழுத வருகிறது. இந்த புதிய பாகம் இதுவரை கண்டிராத ஒரு இருண்ட சக்தியை அறிமுகப்படுத்துகிறது. இது வெறும் ஒரு திரைப்படம் அல்ல, அது ஒரு புதிய உலகத்தின் கதவு. டிசம்பர் 19, 2025 அன்று உலகெங்கும் திரையரங்குகளில் இந்த பிரம்மாண்ட படைப்பு வெளியாகிறது. பண்டோராவின் எதிர்காலம் இப்போது கேள்விக்குறியாகிறது. அவதார் பிரபஞ்சத்தில் ஒரு புதிய வில்லி வரங் அறிமுகமாகிறார். நடிகை ஊனா சாப்ளின் இந்த சக்தி வாய்ந்த கதாபாத்திரத்திற்கு உயிர் கொடுக்கிறார். வரங்கின் முதல் தோற்ற போஸ்டர் வெளியாகி ரசிகர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. அவர் மங்குவான் குலத்தின், அதாவது சாம்பல் மக்களின் தலைவர் என விவரிக்கப்படுகிறார். எரிமலைகளுக்கு அருகிலுள்ள தீப்பிழம்பு நிறைந்த பகுதிகளில் வாழும் நாவிகளின் புதிய பரிமாணத்தை இது காட்டுகிறது. வரங் கதைக்களத்திற்கு ஒரு தனித்துவமான சிக்கலான தன்மையை கொண்டு வருகிறார். வரங்கின் மக்கள் தீப்பிழம்புகளின் மத்தியில் வாழும் நாவிகள். அவர்களின் உலகம் எரிமலைகளின் சீற்றத்தால் வடிவமைக்கப்பட்டது. இது பண்டோராவின் பன்முகத்தன்மைக்கு ஒரு புதிய பரிமாணத்தைச் சேர்க்கிறது. அவதார் நெருப்பும் சாம்பலும் படத்தின் முதல் ட்ரெய்லர் ஜூலை 25, 2025 அன்று தி ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் படத்துடன் திரையரங்குகளில் வெளியாகிறது. இந்த ட்ரெய்லர் வரங்கின் பயங்கரமான சக்தியை வெளிப்படுத்தும். நியூயார்க் டைம்ஸ் அறிக்கையின்படி டிஸ்னியின் லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்றும் நியூயார்க் அலுவலகங்களில் ட்ரெய்லர் திரையிடப்பட்டது. வரங் சிவப்பு மற்றும் கருப்பு நிற தலைப்பாகையுடன் எரிமலை நிலப்பரப்பில் தீப்பிழம்புகளுக்கு மத்தியில் நடப்பதாக கூறப்படுகிறது. அவர் ஒரு தீச்சுடரை ஏந்தியபடி காணப்படுகிறார். ட்ரெய்லரில் ஒரு பதட்டமான தருணம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. வரங் ஜேக் மற்றும் நெய்திரியின் மகள் கிரியை பிணையாக பிடித்து, உங்கள் தெய்வத்திற்கு இங்கு அதிகாரம் இல்லை என்று கூறுகிறார். இது நாவிகளுக்குள் ஒரு உள் மோதலை தூண்டுகிறது. இயக்குனர் ஜேம்ஸ் கேமரூன் வரங் குறித்து பேசுகையில், வரங் நம்ப முடியாத துன்பங்களை அனுபவித்த ஒரு மக்களின் தலைவர். அந்த அனுபவங்கள் அவரை கடினமாக்கியுள்ளன என்றார். அவர் தன் மக்களுக்காக எதையும் செய்வார், நாம் தீமை என்று கருதும் விஷயங்களையும் கூட என்று அவர் மேலும் கூறினார். வரங்கின் செயல்கள் சரி மற்றும் தவறு பற்றிய பார்வையாளர்களின் கருத்துக்களை சவால் செய்யும். கேமரூனின் இந்த பார்வை எளிமையான கருப்பொருள்களை தாண்டி செல்கிறது. இந்த படத்தில் நாம் கருப்பு வெள்ளை எளிமையை விரும்பவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். அனைத்து மனிதர்களும் கெட்டவர்கள், அனைத்து நாவிகளும் நல்லவர்கள் என்ற கருத்தை தாண்டி வளர முயற்சிக்கிறோம் என்று கேமரூன் விளக்கினார். இது அவதார் பிரபஞ்சத்தின் ஆழத்தை மேலும் அதிகரிக்கும். சாம் வொர்த்திங்டன், ஜோ சல்டானா, சிகோர்னி வீவர் போன்ற நட்சத்திரங்கள் மீண்டும் இணைகிறார்கள். இது பழைய ரசிகர்களையும் புதிய பார்வையாளர்களையும் அதன் விரிவான உலகிற்குள் ஈர்க்கும். 20th செஞ்சுரி ஸ்டுடியோஸ் தயாரித்து விநியோகிக்கும் இந்த படம் ஆண்டின் மிக முக்கியமான வெளியீடுகளில் ஒன்றாக இருக்கும். அவதார் நெருப்பும் சாம்பலும் வெறும் ஒரு தொடர்ச்சி அல்ல, அது ஒரு புதிய சகாப்தத்தின் ஆரம்பம். பண்டோராவின் எதிர்காலம் வரங்கின் கைகளில் சிக்கித் தவிக்கிறது. இந்த காவிய போருக்கு தயாராகுங்கள்.